உண்மையதான் சொல்றேன். வாழ்க்கையில யாருமே யாருக்குமே பாரமா இருக்க கூடாது. யார் எப்படியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நானும் இந்த வீட்டு பொண்ணுதாமா. அதனால பழையபடி இங்க இருந்தே நானும் உங்களோட சேர்ந்து இடியாப்பம் வைக்க போறேன். இடியாப்பம் விற்க போறியா? இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு தேவையாடி? இல்ல சித்தி, என் வாழ்க்கையிலேயே நான் எடுக்கிற ரொம்ப தெளிவான உறுதியான முடிவு இதுதான். அடுத்த ரவுண்ட் இடியாப்பம் சுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு வேணாலும் காதலிச்சிருக்கலாம், அது என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீங்க காதலிச்சது என் ஃப்ரெண்ட். ஹலோ, சொல்லுங்க பாட்டி. வேலையா இருக்கியா வெண்ணிலா? இல்ல பாட்டி. கொஞ்சம் அன்போட கேபினுக்கு வா. பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? உட்கார். இல்ல, எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம், பக்கத்து பக்கத்துல தான் இருக்கோம். ஆனா எவ்வளவு நெருக்கமா பழகினாலும் ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே முழுசா தெரியறதே இல்லல்ல. மனசுங்கிறது ஒரு பர்சனல் லாக்கர் மாதிரி. என்ன ஏன் விட்டு போறா தெரியுமா? அது உங்க பர்சனல் விஷயம் சார். எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். அப்ப தெரிஞ்சுக்க. ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பா இது உனக்கு வரும். என் பொண்டாட்டி கண்மணி இருக்கல, கண்மணி, அவளை நான் பயங்கரமா லவ் பண்ணேன். ஆனா அவளை கல்யாணம் பண்ணப்போ எனக்கு அவ மேல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த வெண்ணிலா இருக்க